இன்னையில இருந்து நம்ம எல்லாருக்கும் சாக வரம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம லைஃப் லாங் நினைச்சதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கலாம்ல, சூப்பரா இருக்கும். ஆனா இந்தியாவோட மக்கள் தொகை 200 கோடியை தொற்றும் 2050க்குள்ள. சிம்பிளா சொல்ல போனோம்னா டெய்லியும் 7000 பேர் பிறந்துட்டே இருப்பாங்க. பிறக்கிற எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் புதுசா ஒரு ஸ்கூல் கட்டிட்டே இருக்கணும். பெங்களூர் மாதிரியான ஒரு சிட்டியை 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ண முடியும். இல்ல வேற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா நம்ம தங்கிட்டு இருக்க இதே வீட்டுல 50ல இருந்து 60 பேரை தங்க வச்சா மட்டும்தான் இது எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியும். இதே மாதிரி பயங்கரமான ஃபேக்ட்ஸோட இந்த வீடியோ இருக்க போது இது மாத்தி யோசி சீரிஸ் எபிசோட் 2. இந்த மாதிரி யாருமே இறக்க மாட்டாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட உலகம் எப்படி இருக்கும், நம்மளோட டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், நம்ம தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். டெய்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்பி ஆபீஸுக்கு டைமுக்கு ரீச் ஆகிறோம். ஏன் அப்படின்னா டெய்லியும் டைமுக்கு போனாதான் கரெக்டா சேலரி வரும். ஆனா நம்ம யாருமே இறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு மணின்ற தேவையே இருக்குமானே எனக்கு தெரியல. அப்ப மணி நோக்கி நம்ம ஓடல அப்படின்னா இந்த ப்ரெஷரோ அர்ஜென்சியோ இருக்கவே இருக்காது லைஃப்ல. யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவோட மக்கள் தொகை 200 கோடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆபீஸ்ல எல்லாம் எவ்வளவு பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ப்ரொமோஷன் கிடைக்கும், ஹைக் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியல. டிக்கெட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், மூவியா இருக்கட்டும் ட்ரெயினா இருக்கட்டும், கியூவை யோசிச்சு பாருங்க. 1.5 கிலோமீட்டர்ல இருந்து 2 கிலோமீட்டர் நிக்கும் எப்போ பார்த்தாலும். வெறும் 60 நாள் இருக்க இந்த ட்ரெயின் ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா ஆகும், 2030க்கு இப்பயே டிக்கெட் புக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ கிரௌடரா இருக்கும் எல்லா ரிசர்வேஷன்ஸும். பஸ்ல போறதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், கிளாம்பாக்கத்துல பஸ் ஏறணும்னா நம்ம கோயம்பேடுல இருந்து கியூல நின்னா தான் போய் ஏற முடியும். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் மூடிட்டு போயிருவாங்க. அப்புறம் மக்கள் நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்களா அப்படின்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதில் உங்களுக்கு எத்தனை வயசு, எனக்கு 1300, உங்களுக்கு 1500 அப்படிதான் பேசிப்பாங்க. அப்புறம் இது எனக்கு ஆனிவர்சரி இது 500ஆவது 1000ஆவது அப்படிதான் பேசிப்பாங்க. எல்லாருக்கும் எத்தனை மேரேஜ் எத்தனை பிரேக்கப் நடக்கும்னு தெரியல. நம்ம சாகதான மாட்டோம், ஆனா நமக்கு வயசாயிட்டு இருக்கோம், நம்ம ஸ்கின்ல இருக்க சேஞ்சஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம்ல. அதனால யார் ரொம்ப பணக்காரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் ரிலேட்டடான பிசினஸ் பண்றவங்க, இந்த காஸ்மெட்டிக் ரிலேட்டடான பண்றவங்க, மெடிசன் டிபார்ட்மெண்ட்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2025ல ஐசியூல அட்மிட் பண்ணீங்கன்னா 2050ல கூட சிலர் ஐசியூலயே கூட இருப்பாங்க. இந்த ஃபுட் பிளாகர் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், 50 சமோசா 50 பர்கர் எல்லாம் ஒரே டைம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா எதுவுமே ஆகாது இல்ல. இதுல ஒரு ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணிருப்போம். நிறைய பேர் நான் சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்றதுக்காகவே மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் சாகவே மாட்டோம்ல, இதுக்கப்புறம் சொர்க்கம் நரகமே இல்லை அப்படின்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்றது கூட நிறுத்திடுவாங்க. நம்ம லைஃப்ல எல்லாருமே ஓடிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம லைஃப் முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் ஓடிட்டே இருக்கும். எல்லாத்தையும் சீக்கிரமே பண்ணணும், 30 வயசுக்குள்ள செட்டில் ஆகணும், இந்த மாதிரி எல்லா தாட்டும் ஏன் வருது அப்படின்னா நம்ம லைஃப் முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். சப்போஸ் நமக்கு அந்த லைஃபே முடியல அப்படின்னா மேபி நம்ம ஏழையாவே கூட நிறைய நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. முக்கியமா சொல்ல போனா நமக்கு இந்த கேர்லெஸ்னஸும் தள்ளி போடுறதும் ரொம்ப அதிகமாயிடும். ஏன்னா இப்பதான் கல்யாணம் பண்ணணும் அப்பதான் கல்யாணம் பண்ணணும் எந்த ரூல்ஸும் இருக்காது. இன்னும் இருக்கட்டும், இன்னொரு 500 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னொரு 500 வருஷம் கழிச்சு வேலைக்கு போய்க்கலாம்னு சிம்பிளா போயிடும். இவ்வளவு நேரம் கொஞ்சம் ஃபன்னியா சொல்லிட்டு இருந்தேன். சீரியஸா சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுல 5 பேர் இருக்கிற இடத்துல 50 பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான உணவு தேவை, தண்ணீர், இது எல்லாமே அதிகமாயிடும். அப்ப என்ன ஆகும்னா டிமாண்டும் அதிகமாயிடும். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாயிடும். அப்போ மணியை நோக்கி எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. மணியை நோக்கி ஓட ஆரம்பிச்சாலுமே அவங்களுக்கு மன உளைச்சல் ரொம்ப அதிகமா வந்துடும். ஏன்னா ஒரு சைடு நமக்கு டைம் லிமிட் இல்ல, அர்ஜென்சி இல்ல, பர்பஸ் இல்லாம போயிடும். பட் அதே அதர் சைடு பாத்தீங்கன்னா மணி உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டுரும். ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாயிடும். ஸோ மக்கள் எல்லாமே மென்டல் டிப்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணணும்னு போவாங்க. ஆனா அவங்களால சூசைட் கூட பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களால இறக்கவே முடியாது. சப்போஸ் இந்த சிச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா மக்கள் எல்லாரும் கடவுள் கிட்ட கேட்கிற விஷயம் என்னமா இருக்கும்னா எப்படியாச்சும் எனக்கு விட்டு போயிரு அப்படின்ற விஷயமா தான் இருக்கும். இறந்ததுக்கு அப்புறமா பண்ற எல்லா சடங்குகள், அதுக்கு ரிலேட்டடான பிலீஃப் சிஸ்டம் எல்லாமே, அதுக்கு ரிலேட்டடான எல்லா பிசினஸுமே இப்ப காலி ஆயிடும். மேபி நம்ம யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் ட்ரை பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருக்கும், அவங்களா செட் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். இப்ப டிவில எல்லாம் ஸ்குவிட் கேம்ஸ் அதெல்லாம் பாக்குறோம்ல, அதெல்லாம் மக்கள் நேரடியாக போய் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் நம்ம பைக்ல ஆபீஸ் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹெல்மெட் போடலன்னு போலீஸ் நம்மள மடக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஹெல்மெட்டே சேஃப்டிக்காக தானே போடுறோம். நம்ம இறக்கவே மாட்டோம் அப்படின்னா அந்த ஹெல்மெட்டே தேவைப்படாதுன்னு சொல்லி அவங்களே விட்டுருவாங்க. இப்ப யூடியூப்ல டிராவல் விலாக் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா, ஹெலிகாப்டர்லயோ மலையிலயோ கீழே குதிச்சிட்டு இருப்பாங்க. மேபி சூரியன் மறையவே இல்லை அப்படின்னா சூரிய உதயமே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா அப்படின்னு தெரியல. அதே மாதிரிதான் லைஃபும், இறக்கவே இல்லை அப்படின்னா லைஃப் மீனிங்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் இறப்புன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா மனிதனுக்கு தேவை. பட் அதை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணா இருக்கலாம். ஏன்னா இது ஒரு கற்பனை தானே, இதுல இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும்னு என்னால ஷூரா சொல்ல முடியாது. பட் இப்படிலாம் நடக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல எது வேணா நடக்கலாம். சோ இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல ஹாப்பியா வாழ்ந்துட்டு போலாம். See you in next video. Bye bye.